நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். எனக்கு என்னமோ பணத்துக்காக சிவா அண்ணனை யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. சிவா என்ன சின்ன குழந்தையா அவனை கிட்னாப் பண்றதுக்கு? மம்மி, நீ பேப்பர் நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? பணம் பறிக்கிறதுக்காக பெரிய பெரிய பணக்காரங்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அவங்களுக்கு குழந்தைங்க பெரியவங்கன்னு கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு பாயிண்ட லாக் பண்ணி தூக்கிட்டு போய் கோடி கணக்குல பணம் பறிக்கிறது தான் அவங்க வேலையே. சிவா அண்ணாக்கு அந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீ சொல்ற மாதிரி சிவாவை கிட்னாப் பண்ணிருந்தா இந்நேரம் அந்த கும்பல் பணம் கேட்டு நமக்கு போன் பண்ணிருக்கணும்ல. அந்த மாதிரி எந்த போன் காலும் வரலையே. ஏ ருத்ரா, ஒருவேளை நம்ம பிசினஸ் எதிரிங்க யாராவது சிவாவை டார்கெட் பண்ணி தூக்கி இருப்பாங்களோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு தகவல் கிடைச்சிருக்குங்க. எனக்கு என்னவோ பூமி என்ன சொன்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது ருத்ரா. கண்ணுக்கு தெரியாத எதிரி உடம்புல சிப்பு வச்சு கண்காணிச்சப்ப அதை கண்டுபிடிச்சதே சிவாதான். இப்படி அவன் உனக்கு எல்லா ரீதியாவும் பக்கபலமா இருந்திருக்கான். அவனை காலி பண்ணிட்டா உன்னை பலவீனப்படுத்திடலாங்கிற நோக்கத்தோட அவனை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ருத்ரா. மம்மி, இவங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிவா நம்பரை ட்ரேஸ் பண்ணி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மம்மி, நம்ம தயவு செஞ்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மம்மி. ஏன் இப்படி எல்லாரும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஹலோ, யாருங்க? மேடம், நான் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதை எப்படி உங்கள்ட்ட சொல்றதுனே தெரியல மேடம். அதை சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது சிவாவோட பர்ஸ், ஐடி கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்கு மேடம். இப்பவே நிலைமையை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேர்ல வாங்க, பேசிக்கலாம். என்னாச்சு ருத்ரா? இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்ணாரு. சிவாவோட பர்ஸ், ஐடி கார்டு, ஆதார் கார்டு, செயின் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அதான் நேர்ல வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாரு. மம்மி, ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்கன்னா அப்ப சிவாவுக்கு எதுவும் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என் பிள்ளை யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. ஐயோ சிவா, என்ன ஆச்சு? அண்ணி, என்ன நீங்க இங்கே நின்னு அழறதால எதுவும் ஆக போறது இல்ல. வாங்க, என்னன்னு போய் நேர்ல பாப்போம். வாங்க. நீ வீட்ல இருடா. சிவா சார் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படி எங்க தான் போனாரு? அனிதா அம்மாவை பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னதுனாலதான் ருத்ரம்மா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணாங்க. அன்னைக்கு சிவா சார் இங்க வந்து நம்ம கிட்ட பேசினப்போ அவர் மனசு நோக்குற மாதிரி நம்ம பேசிட்டோம். ஒருவேளை நம்ம யாருக்கும் உண்மையா இருக்க முடியலையேன்னு மனசு வெறுத்து தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட்டாரா? சச்சா, சிவா சார் அப்படி முடிவெடுக்க மாட்டாரு. அவரு ரொம்ப தைரியசாலி. அவரு வேற ஏதாவது ஒரு குழப்பத்துலதான் எங்கேயாச்சும் போயிருப்பாரு. கல்யாணத்துக்குள்ள நிச்சயமா வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சக்தி, சக்தி,
சக்தி சக்தி அண்ணி என்னாச்சு அண்ணி ஏன் இப்படி அழுதுட்டு வரீங்க? சிவா அண்ணன் வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்கல்ல? ஆமா. இப்ப அவர் பர்ஸ், செயின், ஐடி கார்டு எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு வர சொல்லிருக்காங்க. அப்பா கால் பண்ணி சொன்னாரு. என்ன நீ சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்டு எனக்கு கையெல்லாம் உதறுது. சிவா சாருக்கு எதுவும் அண்ணி சொல்லுங்க அண்ணி. எதுவும் சரியா தெரியல சக்தி. ஆனா விஷயம் இல்லாம போலீஸ் கூப்பிடவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. ஐயோ. ஹலோ ஆமா சொல்லுங்க. ஐயோ அண்ணி. ஐயோ என் கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டினா சிவா சாருக்கு ஆபத்து இருக்கும் தானே? அதை நான் என் கழுத்துல சுமந்துட்டு இருக்கேன். கடவுளே, அவர் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. இன்ஸ்பெக்டர், சிவாவோட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னீங்களே, எங்க காட்டுங்க. இது இருக்கு மேடம். இது அவரோட தானே பாருங்க. ஐயோ, இது சிவாவோடது தான். சிவா, இது சிவாவோட ஐடி கார்டு தான். இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இன்ஸ்பெக்டர், சிவாவுக்கு என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டர் தயவு செஞ்சு சொல்லுங்க, சிவாக்கு என்ன ஆச்சு? சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு மேடம். கால்வாய் பக்கத்துல இருக்கிற ஒரு ரயில்வே டிராக்ல ஒரு டெட் பாடி கிடக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்க போய் அந்த பாடியை கலெக்ட் பண்ணப்போ இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது மேடம். ஐயோ சிவா, மம்மி. ருத்ரா, அப்பனா போலீஸ் எடுத்த பாடி நம்ம சிவாவோடதா? ஐயோ, என் பிள்ளைய யாரும் அடிச்சு கொன்னுட்டாங்க. சிவா, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. நீ அழாத இந்து. சிவா மார்ச்சேரியில் இருக்கு மேடம். நீங்க வந்து பார்த்து அது சிவாவோட பாடி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற அதர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு பாடி உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். அது என் பையனா இருக்காது, அது என் சிவாவா இருக்காது. இந்து, இந்து கொஞ்சம் அமைதியா இரு. சொல்றது கேளு. ஒண்ணும் ஆயிருக்காது. அழாத. ஒண்ணா இருக்காது, ஒண்ணா இருக்காது. வா, நீ வா, நம்ம போய் நேர்ல போய் பார்த்துட்டு வரலாம். வா, வாங்க போலாம். வாங்கம்மா. மேடம், நீங்க எங்கே இருங்க. சார், நீங்க வாங்க. இதை வந்துடுறேம்மா. கடவுளே, அது சிவாவா இருக்க கூடாது. கடவுளே, சிவாவா இருக்க கூடாது, சிவாவா இருக்க கூடாது. ஓபன் பண்ணியா? பையன் இல்ல, இது என் பையன் இல்ல. மச்சான், இது என் பையன் இல்ல.
சார் நல்லா பார்த்து சொல்லுங்க. சார் பெத்த பையனை தெரியாதா சார்? இது என் பையன் இல்ல சார். ஆமா சார், இது எங்க சிவா ஆமா இல்ல சார். சார். சிவா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்களா? ஆமா சார், கன்ஃபார்மா இது என் பையன் இல்ல சார். சரி அப்போ வாங்க, வாங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. அன்னைக்கு அது சிவா இல்ல. அது நம்ம பையன் இல்ல, இந்து வேற யாரோ. கடவுளே. இன்ஸ்பெக்டர், சிவாவோட பர்ஸ், செயின், ஐடி ப்ரூஃப்லாம் எப்படி இந்த பாடியில இருக்கு? நாங்க இந்த திங்ஸ் எல்லாத்தையும் இந்த டெட் பாடியோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்தோம். இது எல்லாத்தையும் சிவா கிட்ட இருந்து இவன் திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கணும். இந்த பொருள் எல்லாம் இவன் திருடி இருக்கானா? அப்போ சிவாவை என்ன பண்ணிருப்பான்? ருத்ரா, எனக்கும் ரொம்ப படபடப்பா இருக்கு. சிவாக்கு என்ன ஆயிருக்கோ? ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? மேடம், நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சரி.